இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிஷன் சாப்டர் 1 அருண் விஜய் இருக்கார்ல, அவரோட ஆக்டிங்கில் எமி ஜாக்சன், நிமிஷா சஜயன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து வெளியான மிஷன் சாப்டர் 1 படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குப்பா. நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை ஓடிடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரைம் வீடியோஸில் அமேசான் ப்ரைம் வீடியோஸில் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது, தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம்ப்பா. அருண் விஜய்க்கு ஏத்த ரோல்ப்பா. அவரோட பாடிக்கு, அவரோட பிசிக்கு, அவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷன் பாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விழிவுலா இருக்கு. நிறைய படத்துல நம்ம பார்த்துருப்போம், சம்மந்தமே இருக்காது. ஒரு குத்துனா 100 அடி போய் விழுகிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனா வந்து ரியலா எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஜிவிபியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குது. பெருசா ஏன் பேசப்படல அப்படிங்கிறது தெரியல. எமி ஜாக்சன் வந்து அவங்களோட ரோல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு சூட் ஆச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சூட் ஆகல அப்படிங்கிறதா. வேற யாராவது கூட ட்ரை பண்ணிருக்கலாம் எமி ஜாக்சன் பதிலா அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து எமி ஜாக்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஏஎல் விஜய் தான். மதராஸ் பட்டினம் படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அந்த படத்துல ஆக்டான ரோலா இருந்தது. இங்கேயும் வந்து ஒரு ஃபாரின் போலீஸா தான் நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அந்த ரோல் நல்லா இல்லை அவங்களுக்கு அப்படின்னு தான் தெரியுது. வில்லன் ரோல்ஸ் எல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ எல்லாம் ரீசெண்டாக வர நிறைய வில்லன்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஹீரோக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் வந்து வில்லன் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு மிஸ் பண்ணிடுறாங்க தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸில். எல்லா ஃபாரின் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான். எல்லாருமே வந்து ரொம்ப புவராக தான் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்ட்ரோல் பேக் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ப்ரெடிக்டபிளாக இருந்தது. ஸ்டோரி லைன் வந்து இதுதான் இருக்க போகுதுப்பா, இதுக்கடுத்து இதுதான் வரப்போகுது பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. லாஜிக் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து பேடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல நிறைய படத்தில். அந்த விதத்தில் இந்த படமும் சேரும் அப்படிங்கிறது தான். மிஷன் சாப்டர் 1 ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் போர் அடிச்சா பார்க்கலாம்.